வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எப்பொழுதும் என்னை ஆசீர்வாதம் பண்ணிக் கொண்டிருக்கும் கைலாசநாதரையும் அருள்மிகு தியாகராஜ பெருமானையும் வணங்கி என்னை எந்த கணமும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய, நான் எப்பொழுதுமே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர் நினைவில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சித்தர்களை சித்தர்கள் வாழும்போதே நம்ம வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாமல் இல்லை, எண்ணங்கள்லாம் இருக்க. இன்றைக்கி நம்ம அவர் வாழும்போது நம்ம வாழ்ந்தோம், அவர் வாழும்போது நம்ம கிடையாது. இல்லை, அவங்களாம் 4000 வருடங்களுக்கு முன்னாடி, 400 வருடங்களுக்கு முன்னாடி, 300 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தாங்க வளர்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அவங்க இருக்கும்போது நம்ம இல்லை. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேங்க, நான் பிறந்து இருக்கும் போது இந்த 2025, 24, 25 நானும் ஒரு சித்தரான வடிவமான ஒரு சாமிஜி குருஜி கூட நான் பழகுறேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய மகா சன்னிதானம் குருஜி ஸ்ரீ சங்கர தீர்த்தர் சுவாமிகள். அவர்கிட்ட நிறைய பேர் இப்போ தேர் ஓட்டதப்போ நிறைய பேர் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவர் ருத்ராட்சமும் சந்தனமும் பிரசாதமாக கொடுத்து அதை வாங்கினவங்க எல்லாருக்குமே மன மகிழ்ச்சி. ஏன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம், யாரும் கொடுக்காத ஒரு விஷயம். ருத்ராட்சன் அவ்வளோ சீக்கிரம் அந்த அருள் பிரசாதமாக யாரும் வழங்க மாட்டாங்க. அந்த அருள் பிரசாதமாக வழங்கிய எனது குரு சன்னிதானம் குருஜி ஸ்ரீ மகா சன்னிதானம் ஸ்ரீ சங்கர தீர்த்தர் சுவாமிகளின் திருவடி போற்றி பாதம் தொட்டு, எப்பொழுதுமே இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா இன்பங்கள் வந்துடும் இல்லையா? இன்பங்கள் வர்றதுக்காக தானே நம்ம இவ்வளவு தேடுறோம். கஷ்டங்களே இருந்துக்கிட்டு இன்பங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம். இன்பம் எப்படி வரும்? துன்பமும் வந்துடும். துன்பம் வந்துட்டுனா இன்பம் வரும். நம்ம சிரிக்கிற நேரம் இன்பமா சொல்லுங்க? நம்ம சிரிப்போம், ஏதாவது ஒரு காமெடியை பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு சிரிச்சுப்போம். சிரிச்சுட்டா நீ சிரிக்கிற ரொம்ப இன்பமா இருக்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா சிரிப்புக்கும் இன்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிரிப்புங்கிறது ஒரு உணர்வுனால வரக்கூடிய ஒரு மருந்து. சிரித்தால், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த ஒரு விஷயத்த பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொல்லுவோம், எனக்கு வயிறு வலிக்க சிரிக்கிறேன், இதெல்லாம் முடியலையே, லாபம் இழுக்குது. ஏன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் சிரிக்கணும். இன்னைக்கு எப்படி ஒரு யோகா பயிற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமோ, அதே போல நம்ம சிரிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி தான். இப்போ யாரும் யாரும் சிரிக்கிறவங்க பார்த்துருக்கோமா? வாய் விட்டு சிரிக்கிறவங்க பார்த்தோமா? பார்க்கல. அப்போதான் அதுக்கு தான் சொல்கிறாங்க, வாயை விட்டு சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறேறிய சிரிப்பவர் எல்லாம் மிருக ஜாதி. அதாவது நம்ம வாய் விட்டு சிரிக்கணும். நம்மளாம் மனிதர்கள் தானே. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அருள் பிரசாதம் நம்ம சிரிப்பு தான். அந்த சிரிப்பை நம்ம சிரிக்கிறதுக்கு மறந்துட்டோம். இன்னைக்கு என்னத்தையும் மறந்தோம், அதே மாதிரி நம்ம சிரிக்கிறதையும் மறந்துட்டோம். ஏன்னா ஒரு நேரத்தில் நம்மளாம் சிறிய வயதில் இருக்கும் போதோ நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலோ தலைவலி வந்தாலோ அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு மாத்திரையை போடுவோம், ஒரு காப்பி சாப்பிடுவோம், தைலத்தை போட்டு தேய்ச்சிடுவோம். இப்போ சும்மா சாதாரண மாதிரி ஒரு வயிற்று வலியோ தலைவலியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனாலே பயம் வந்துடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயத்தோடைய உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவுகள் சரியில்லாததுனால தான். உணவுகள், நம்ம உட்கொள்ள உணவுகள் நமக்கு சரியான தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்குது. நமக்கு ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல, தாத்தா 11 மணிக்கு தான் சாப்பிடுவார், பழைய சாப்பிட்டு படுப்பார், வெங்காயம் சாப்பிடுவார், தூக்கிடுவார். அதோட 3 மணிக்கு எழுந்து மறுபடியும் சாப்பிட்டு வயலுக்கு போயிடுவார். 2 வேளை தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி 2 வேளை உணவு எடுத்துக்கொள்ளும் போதே அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு 3 வேளை மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் தயார் பண்ணி இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வடை போடுற கடைகளெல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கூட்டம். வடை, பச்சி, போண்டா இந்த மாதிரிலாம் சட்னி வச்சு சாப்பிட்றதுல இன்னைக்கு நல்லா கூட்டம். அவ்வளவு சாப்பிட்டு ஏன் நமக்கு மனதைரியம் இல்லை? காரணம் உடம்புக்கு, அதாவது
உடம்புல எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து உணர்வு புத்துணர்ச்சியா இருக்கு, நமக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா தைரியம் தன்னால வரும். சக்தி இல்லைன்னு வச்சுக்கலாம், தைரியம் வராது. அதனாலதான் வந்து நம்ம வந்து சிரிக்க மறக்கக்கூடாது. சிரிங்க. ஒரு 10 நிமிஷம் ஐயா நான் தனியா நின்று சிரிச்சா பைத்தியங்குவோம், அது சொல்லதான் செய்வான். நீ டிவியை போட்டு டிவிக்கு முன்னாடி உட்காரு, எத்தனையோ காமெடி நடிகர்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஜோக்கு வரும், அதை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்து அப்பா உன்னை பைத்தியம் சொல்ல மாட்டாங்கல்ல, அதை பார்க்குறவனும் சேர்ந்து சிரிப்பான் இல்லையா? அதனால தான் சொல்றேன், சிரிப்பது என்பது நமக்கு ஒரு அருமருந்து, இறைவன் கொடுத்ததுலேயே பெரிய விஷயம் அதுதான். அந்த காலத்துல எல்லாம் நம்ம படத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு தினுசா ஒவ்வொரு நடிகர்கள் சிரிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அதுக்காக தான் அன்னைக்கு வந்து நாகேஷ் சாருடைய காமெடியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமா இருக்கும். ஏன்னா என்ன காரணம், அவங்களும் வந்து சிரிப்புக்காகவே வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள், மற்றவர்களை மகிழ வைக்க. இன்னைக்கு நீங்க யாரையுமே மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, ஏன்னா நீங்களே மகிழ்ச்சியா இல்லை. தயவு செய்து சொல்றேன் கேளுங்க, எல்லோருமே நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி நினைச்சு பாருங்க. நம்மளுடைய துயரங்களை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறதோ, நம்ம குடும்பத்துல ஒரு துயரம் ஆயிடுச்சுன்னா அந்த எல்லாருக்குமே அதை வந்து இது பண்ணி கொடுக்குறதோ, எல்லோருமே யாராவது ஒருத்தவங்க தைரியமா இருந்து அந்த இதெல்லாம் செய்து கரெக்டான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா நமக்கு நோய் என்பது வராது, எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எல்லாருமே தனி ஆரோக்கியமா இருங்க, நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.